ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை. மனம் தூய்மை அறியுமா என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். எண்ணங்களின் தொகுப்பு மனம். மனம் சுயசக்தி இல்லாத ஒரு ஜடப்பொருள். உபதேச உந்தியார் பாடலில் பகவான் ரமணர் மனம் சடப்பொருள் என்று கூறுகிறார். உடல் பொறி உள்ளம் உயிர் இருள் எல்லாம் ஜடம் அசத்தானதால் உந்தி பெற சத்தான நான் அல்ல உந்தி பெற. உடல் ஐம்பொறிகள் உள்ளம் மனம் அகங்காரம் இருள் வடிவான அறியாமையெல்லாம் சடமயமான அசத் வஸ்துக்கள். இவைகள் நான் எனப்படும் சத் வஸ்துவான ஆத்மா அல்ல. பொய்யான மனம் ஆத்ம அறிவை தன்னுடையது போல் காட்டிக்கொண்டு உலகில் ஏமாற்றி திரிகிறது. ஒரு கல்யாண வீட்டில் எல்லோரும் நம்பும்படியாக மாப்பிள்ளைக்கு தோழன் என்று ஒருவன் சொல்லிக்கொண்டு திரிந்தான். அவனுடைய செயல்களில் சந்தேகப்பட்ட பெண் வீட்டார் அவன் யார் என்று விசாரிக்கத் தொடங்கினார்கள். தன்னை பற்றி விசாரிக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் தன் வேஷம் கலைந்துவிடும் என்று பயந்து மாப்பிள்ளை தோழன் மாயமாய் மறைந்து விட்டார். அதுபோல விசாரிக்காதவரை மனம் ஆத்ம வேஷம் போட்டு திரியும். மனதிற்கு தனி அறிவு கிடையாது. அது ஆத்ம ஞானத்தால் பிரகாசிக்கிறது. உள்ளது 40 பாடல் இதை விளக்குகிறது. மதிக்கொளி தந்து அம்மதிக்கு ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி பதியிற் பதித்திடுதல் அன்றி பதியை மதியான் மதித்திடுதல் எங்கன் மதியாய். மனதிற்கு அறிவூட்டுவது அதன் உள்ளிருந்து ஒளிரும் ஆத்மாவாகும். மனதை உள்நோக்கி திருப்பி ஆத்மாவில் பதித்திடாமல் ஞானமயமான ஆத்மாவை சடமயமான அகந்தை மனம் எவ்வாறு அறிய முடியும்? ஆத்மாவிற்கு அந்நியமாக ஒன்றும் கிடையாது. தன்னை தவிர ஆத்மா அந்நியமறியாது. மனதிற்கு தன்னை தெரியாது. தன்னை யார் என்று அறிந்து கொள்ள தேடும் மனம் ஆத்மாவே ஆகும். ஆத்மாவின் வெளி தோற்றம் மனம். மனம் ஆத்மாவை அறிய முயற்சிப்பது உப்பு பொம்மை ஒன்று கடல் தண்ணீரை அறிந்து கொள்ள துணிவதற்கு சமமாகும். ஆத்மாவை தேடும் மனம் அதில் கரைந்து உப்பும் பொம்மையும் கரைந்து கடல் நீராவது போல் மனமும் ஆத்மமயமாகவே மாறிவிடும். இரண்டும் அடிப்படை தன்மையில் ஒன்றே. தான் ஆத்மஸ்வரூபமாயினும் தன்னை யார் என்று அறியாத மனம் ஆத்மாவிலிருந்து தன்னை வேறுபடுத்தி பார்க்கிறது. இதுவே ஜீவத்துவம் எனப்படும். ஆத்மா இறைத்தன்மை உடையது. அடிப்படையில் ஈசனும் ஜீவனும் ஒன்றே என்று கூறுகிறார் பகவான் ரமணர். இருக்கும் இயற்கையால் ஈச சீவர்கள் ஒரு பொருளே ஆவர் உந்தி பெற. உபாதி உணர்வே வேறு உந்தி பெற. இயல்பில் ஈசனும் ஜீவனும் ஒரே வஸ்துவே. ஜீவனுடைய உபாதி உணர்வே அவன் ஈசனிடமிருந்து வேறுபடுத்துகிறது. ஜீவன் வெளியில் உலகத்தை பார்ப்பதை விடுத்து திரும்பி உள்ளே தனது உண்மை யாது என்று பார்த்தால் தானும் ஈசனும் அதாவது ஆத்மாவும் ஒன்றே என்று உணர்ந்து அமைதியடையும். உண்மையில் மனம் என்பது நான் எனப்படும் ஆத்மஸ்வரூபமே. அது எப்போதும் தூய்மையாகவே உள்ளது. ஒரு காலத்திலும் அதனுடைய தூய்மைக்கு கேடு வருவதில்லை. அவ்வாறு அசுத்தம் அடைந்து விட்டதாக நினைப்பதுவே அறியாமை எனப்படும். ஒரு ஆத்ம சாதகம் செய்யும் சாதனைகள் எல்லாம் இந்த அறியாமை நீக்கத்திற்கே அன்றி ஆத்மஸ்வரூபத்தை அடைவதற்கு அல்ல. மனம் தன் உள் இருப்பில் ஏற்கனவே ஆத்மஸ்வரூபமாகத்தான் இருக்கிறது. பல ஆத்ம சாதகர்கள் கேவல நிலையான ஆத்மஸ்வரூபத்தை அடைந்த பின்பும் அதுதான் என்று அறியாமல் தவறவிட்டு விடுகிறார்கள். அந்த வஸ்து ஏதோ ஒன்று புதிதாக அடையப்படுவது என்று தவறாக எண்ணுகிறார்கள். மனம் முழுதும் அழிந்த பின் உள்ள சூன்ய நிலையை அறியும் அவனே ஆத்மா. எல்லா உயிர்களிலும் இயல்பான இருப்பு தூய சச்சித் ஆனந்தமயமான ஆத்மாகும். இறை சொரூபமான சத்குரு அது நீ என்று உபதேசித்து அருள்கிறார். சத்குருவின் உபதேசம் பெற்ற சாதகன் புதிதாக அடைவதற்கு ஒன்றுமில்லை. நாம் அதுவாகத்தான் இருக்கிறோம் என்று ஆத்மஸ்வரூபமாக கண்டு அதில் உறுதியாக நிலைக்க வேண்டும். ஒருவனா முன்னை ஒழித்தவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.